திருவள்ளுவரிடத்திலே ஒருவர் விலங்குக்கும் மக்களுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்கிற போது, இது பேண்ட் போட்டிருக்கும், அது பேண்ட் போடாது, அது மரத்திலே காய்கறியை பறித்து தின்னும், ஆனால் இவர்கள் வேக வைத்து வீணாக்கி தின்பார்கள், இப்படியெல்லாம் நிறைய மாறுபாடல்களை எல்லாம் திருவள்ளுவர் சொல்லவில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். முடிச்சிட்டார். அதாவது யாரால ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முடிகிறதோ அவர்கள் மனிதர்கள், புத்தகங்களுக்கு யார் அக்கறை கொடுக்கவில்லையோ அவர்கள் விலங்குகள் என்று ரெண்டே வரியிலே வாழ்க்கையை தீர்மானித்து சொல்லுகிறார் வள்ளுவர். எனவே இங்கே வருகை தந்திருக்கிற மனிதர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன். இங்கே ஏதோ ஒரு காலேஜ் பேர் சொன்னும் போது மட்டும் கை தட்டினீங்க. மெடிக்கல் காலேஜா? அது அவங்க காலேஜ் லெக்சருக்கு தான் தட்டுவாங்க போடுறதுக்கு, வந்தவங்க போகிறவங்களுக்குலாம் தட்ட மாட்டாங்க போடுறதுக்கு. அவங்க அவங்க வெளிப்புற இதயத்துக்கு வைத்தியம் பார்க்கிறவர்கள், நாங்கள் உள்ளிருக்கிற இதயத்துக்கு வைத்தியம் பார்க்கிறவர்கள். நல்லது. ஆனால் விலங்குகளும் அனுபவங்களை சேகரிக்கின்றன என்பது உண்மை. சயின்ஸ் படி விலங்குகளும் பதிவுகளை சேகரித்து வைத்துக் கொள்ளுகின்றன. ஆனால் அதை தொகுத்து ஒரு புஸ்தகமாக போட தெரியாது. அதை ஒரு புத்தகமாக்கி அதுலேருந்து ராயல்டி அல்லது லாபம் அதெல்லாம் பார்க்க தெரியாது. ஆனால் விலங்குக்கு அனுபவத்தை சேகரிக்கிற பழக்கம் உண்டுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இங்கே யார் வீடுகள்லையாவது மரம் இருந்து மரத்தில் காக்கா கூடு கட்டி இருந்து கொஞ்சம் அந்த காக்கைகளோடு பழகுகிற வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு ஒன்று தெரியும். யாராவது சில பேர் நம்ம வீட்டில் எப்படி போகும்போது மண்டையில் பின்னாலேருந்து வந்து ஒரு தட்டும் காக்கா கூடு கட்டி இருந்ததுன்னா வீட்டில். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அந்த காக்காய்க்கு ஒரு கெடுதலும் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதனோட குஞ்சுக்கு ஒன்றும் நம்ம பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஏன்டா நம்மளை வந்து அடிச்சுது அப்படின்னு கேட்டால் அவங்க தாத்தா காக்கா சொல்லிட்டு போயிருக்கு. நான் வேடிக்கைக்கு சொல்லலை, கற்பனைக்கு சொல்லலை. அவங்க தாத்தா காக்கா இவன் நம்ம பரம்பரை எதிரி அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடும். யூ ஓன்ட் பிலீவ், 7 ஜெனரேஷனுக்கு தன் மனதில் பதிந்ததை கடத்துகிற சக்தி காக்கைக்கு உண்டு என்று கண்டுபிடித்திருக்கிறார். 7 ஜெனரேஷன். அதனால ஒருத்தன் அடிச்சுட்டானா அவன் பரம்பரையை உட்பட அதை அடிக்கும். அதனால சேகரிக்கிற பழக்கம், ஒரு உண்மையை பதிவு செய்து கொள்ளுகிற வழக்கம், அதை கடத்துகிற பழக்கம், தான் சேகரித்த பதிவை கடத்துகிற வழக்கம், இவை எல்லா உயிரினங்களுக்கும் தரப்பட்டிருக்கின்றன. ஒரு சில உயிரினங்கள் 7 அல்ல, ஒரு 7-8 இல்ல 10-12 தலைமுறைக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடையும். ஒரு சின்ன உதாரணம், காட்டில் இருக்கிற நரி அதை ட்ரெயின் பண்ண முடியாது. நீங்க வீட்டில் இருக்கிற நாய் வாலாட்டும், ஆனா காட்டில் இருக்கிற நரி வாலாட்டாது. நீங்க எவ்வளவு காலம் வீட்டில் உட்கார்ந்து வளர்த்தாலும் அது வாலாட்டாது. அந்த வாலாட்டுவது என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. ஐ பிலீவ் யூ அப்படிங்கிறதுக்கான அடையாளம், ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது வாலாட்டுவது. ஆனா வீட்டில் வளர்க்கிற நாய்க்கு இருக்கிற இந்த குணம் காட்டில் இருக்கிற நரிக்கு கிடையாது. ஆனா கிடையாதுன்னே முடிவு பண்ண முடியாது. எடுத்து ஒரு 15-16 தலைமுறை ஒரு நரியோட பரம்பரையை எடுத்து 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 அதுல சாஃப்டான அந்த குட்டிகளை திரும்ப வீட்டிலேயே வளர்த்து ஒரு 16வது தலைமுறைக்கு பிறகு நரி வாலாட்ட தொடங்கியது. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற பதட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை, நம்ம உணவுக்கு உத்தரவாதம் இல்லை, நமக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பயம் காரணமாக அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறையிலே ஒரு மிருகத்தனம் இருக்கும். இப்போ நாமெல்லாம் we hail from actually சவுத் ஆப்பிரிக்கா. நம்ம ஆப்பிரிக்கர்களுடைய ஒரு நெடிய பயணத்தில் பிறகு உருவான மனித இனம் இது. ஆப்பிரிக்கர்களுடைய தொடர்ச்சி இது. மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் கூட அந்த பழைய ஆப்பிரிக்கன் DNA ஜீன் கண்டறியப்பட்டது.
அந்த 25,000 30,000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஜீன் வந்து இங்க ட்ரேஸ் இருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படியே இருக்கட்டும். இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற பழங்குடி மக்களுடைய முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு விதமான கோபம் இருக்கும், ஒரு அழகு உணர்ச்சி இருக்காது, ஒரு மாதிரி கொஞ்சம் விகாரமா கூட இருக்கும். கோச்சுக்காது, அப்படி ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க. ஆனா அதுலேருந்து வந்து 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 இப்ப மாறி இருக்கிற இப்ப நம்முடைய முகத்தோற்றத்தை எடுத்துக்கொண்டா எவ்வளவோ ஒரு அழகு இருக்கிறது, ஒரு முக கூர்மை இருக்கு, மூக்குல ஒரு அழகு இருக்கு, கண்ணுல ஒரு அழகு இருக்கு, ஒரு தோற்றத்துல ஒரு அழகு இருக்கு. இதெல்லாம் இல்லைனாலும் ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கு. அப்ப நம்மளை மாத்திக்க முடியுது, ஓரளவு நம்மளை அழகா காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இயல்பிலேயே இருக்கு. போட்டோ எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ பண்டைய மனிதர்கள் அப்படின்னு நம்ம சோசியல் பாட புத்தகத்தில் போடுவாங்க. மூக்கு தப்பட்டையா இருக்கும், காது வெடைச்ச மாதிரி இருக்கும், தோற்றம் அப்படி இருக்கும். ஒரு 20,000 ஆண்டுகள்ல எப்படி இப்படி ஒரு அழகு மனிதனுக்கு மாறி வந்திருக்குது அப்படின்னு கேட்டா டார்வினுடைய ஆராய்ச்சியில ஒரு குறிப்பு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்செக்யூரிட்டி, அவங்க காட்டில் வாழ்ந்த காலத்துல ஒரு பயம், இந்த இன்செக்யூரிட்டி காரணமா ஒரு பயம் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்குள்ள சுரக்கிற ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, வெளியே வந்தா நம்மளை யாராவது கொன்னுடுவானா, இந்த பயத்தோடையே இருக்கிறதால அவங்க முகத்துல அந்த விகாரம் இருக்கு. ஆனா செக்யூர்டு லைஃப், பாதுகாப்பு இருக்கு, கவலை இல்லை, எந்திரிச்சா சாப்பாடு கிடைக்கும், உத்தரவாதம் இருக்கும் அப்படின்னு வர வர மனிதனுடைய முகத்துல இயல்பாகவே ஒரு அழகு வருகிறது, ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி வருகிறது. இதை நம்முடைய ஜீன் பதிவு பண்ணிக்குது. ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறைன்னு தோற்றத்துல ஒரு அழகை கொடுத்துக்கிட்டே போகுது. ஆக இயற்கையும் பதிவு செய்கிறது, ஆனால் அது மரபணுக்களில் பதிவு செய்கிறது. மனிதன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து தன்னுடைய அறிவை காகிதங்களில் பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம் என்று கண்டுபிடித்த போது புத்தகங்கள் உருவாகின. எனவே இந்த புத்தகங்களை படிப்பது என்பதில் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கணும். தேடி புத்தகங்களை படிக்கணும். நமக்கு நாவல் படிக்க பிடிக்குது. இப்போ இந்த புத்தக கண்காட்சியிலேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்க சொல்லுவோம் எந்த புஸ்தகம் அதிகம் விற்றுது அப்படின்னு. சமைத்து பார் புஸ்தகம் அதிகம் விற்றுருக்கும். ஏன்னா இப்போ சமையல் யார்கிட்டயாவது கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அந்த புஸ்தகம் கொஞ்சம் அதிகமாக விற்றுருக்கும். ஒன்றும் தப்பு கிடையாது. சமையல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஏன் இந்த 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 எக்ஸிபிஷன்லேயே அப்பளம் விற்றுருக்கிற அளவு வேற எதுவுமே விற்றுருக்காது. வேணா எழுதி வச்சு பாருங்க, அது விற்கிற அளவுக்கு வேற எதுவுமே விற்காது. ஆமாம், மனிதனுக்கு உணவுல ஒரு நாட்டம் இருக்கு, தேட்டம் இருக்கு, அதனால போறான், வாங்குறான், பார்க்கறான், சாப்பிட்றான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா புத்தகத்துல என்ன ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு கேட்டா, எந்த புத்தகத்தை தேடி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். எதை வேணாலும் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் நல்லதுதான். எதை கிடைச்சாலும் படிக்கணும். எதுலேருந்து என்ன கிடைக்கும்லாம் தெரியாது. வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் சின்ன சின்ன காகிதங்கள் மூலமாக கூட வந்திருக்கும். குஜராத்திலேயே எங்கேயோ மகாராஷ்டிராவில் ஒரு அம்மா கணவன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தா. என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன், நீ நான் நிஜத்தில். மகாராஷ்டிராவில் தன்னுடைய கணவனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தா. அவரை காப்பாற்றுறதுக்கு அவளுக்கு பணம் இல்லை. டாக்டர் ஏகப்பட்ட செலவு சொல்கிறாரு. ரொம்ப மனவேதனையோட சரி வெளியில் வந்து ஒரு மாதிரி ஒரு கடையில் சமோசா வாங்கலாம், தனக்கும் கணவனுக்கும் வாங்கலான்னு 2 சமோசாவை வாங்கிட்டு, அது உங்களுக்கு தெரியும் நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் தான் சமோசாவை சுற்றி கொடுப்பாங்க. அது மற்ற எத்தனை மசாலாவை விட அந்த நியூஸ் பிரிண்ட் இங்குக்கு ஒரு வாசனை உண்டு. அதோடு சேர்த்து கொடுத்தா அந்த மசாலா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால அந்த நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் அப்படி சுற்றி கொடுத்தாங்க பாருங்க. இந்த அம்மா ஒரு சமோசா தின்னுக்கிட்டு கணவனுக்கு ஒரு சமோசாவை கொடுத்துட்டு, நல்ல மனைவி, அவருக்கு ஒரு பங்கு தனக்கு ஒரு பங்குன்னு ஒழுங்காக பிரிச்சுட்டா. கணவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு தான் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இதை பாருங்க அந்த துண்டு காயத்தை இப்படி பார்த்தா. மறுநாள் ஒரு மராத்தான் போட்டி இருக்கு, ஓடணும். அந்த மராத்தான் போட்டியில் ஓடுறவங்களுக்கு பெரிய தொகை பரிசு. இத்தனோண்டு பேப்பரில் இருந்ததை பார்த்துட்டு கிழிஞ்ச புடவை, காலில் ஷூ கிடையாது, எந்த செருப்பே கிடையாது. மறுநாள் போய் மராத்தானில் கலந்துக்கிறதுக்கு அந்த அம்மா நின்னா. சிரிக்கிறான் எல்லாரும். என்ன நீ பைத்தியமா இப்படி வந்து நிற்கிற, இந்த போட்டிக்கு எப்படி வரணும் தெரியுமான்னா. எனக்கு தெரியாது, என் புருஷனை காப்பாற்றணும்.
எனக்கு வேறு வழி தெரியல சார். ஓட்டமும் நடையுமா நடந்து போகிற தூரம். நீங்கள் நம்பினா நம்புங்க, அந்த அம்மா தான் ஜெயிச்சா, அவன் முதல் பரிசு பெற்றான். அப்போ எல்லாரும் அவளை கேட்டாங்க, இந்த ஓட்டப்பந்தயம் நீ வெற்றி பெற்றதற்கான ரகசியம் என்ன அப்படின்னு. கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை என்னை துரத்தியது, அதனால் ஓடிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னா. ஒரு துண்டு காகிதம், அந்த துண்டு காகிதத்தில் படித்த ஒரு செய்தியினால சில லட்சம் அவளுக்கு அந்த போட்டியில் பரிசு கிடைச்சு கணவனை காப்பாற்றினான். அதனால ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது தப்புன்னு அது மட்டம்னு நான் சொல்லலை. ஆனால் புத்தகங்களில் நீங்கள் தேடி படிக்கணும். ஒரு வார்த்தை சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. கதை புத்தகங்கள் படிப்பது தவறல்ல. ஆனால் கதை புத்தகங்களை விட எந்த நாட்டில் கட்டுரை புத்தகங்கள் படிக்கிறார்களோ அந்த மக்கள் அறிவாளிகளாக வளர்வதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கதை புத்தகத்தில் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நம்ப முடியாத நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் கட்டுரை புத்தகங்களை தொடர்ந்து படிப்பதற்கு பொறுமை வேணும். கதைனா எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்கும். பல பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம், எங்கள் அப்பா ஒரு எழுத்தாளர்ங்கிறது தெரியாமல் இருக்கலாம். காலம், அந்த காலத்தில் அவர் மகன் என்ன அறிமுகப்படுத்தினாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அப்பான்னு அவர் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அறிமுகப்படுத்துறதுக்கே அவர் இல்லை, போய் சேர்ந்துட்டார். சுகி சுப்பிரமணியன்னு பேர். அந்த காலத்தில் அவருக்கு ஒரு பெரிய பெரும் புகழ் உண்டு. எழுத்தாளர் சங்கத்தில் செயலாளர் எங்கள் அப்பா. அகிலன் எழுத்தாளர் தலைவர், எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர். திருச்சியில் எழுத்தாளர் மகாநாடு நடக்குது. அப்போ முதலமைச்சராக இருந்தவர்கள் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர். அவர் தலைமை தாங்கி அந்த எழுத்தாளர் மாநாட்டை தொடங்கி வைக்கணும். லேட்டாக வந்துட்டார். 10 மணிக்கு அப்படின்னு ப்ரோக்ராம் போட்டிருக்கு, அவரால் வர முடியல, நிறைய நிகழ்ச்சி. போயிட்டு ரொம்ப அவசரமாக கடைசியாக வந்தவர் உள்ளே நுழையும் போதே சிஎம்முக்கு லேட்டாகுது அப்படின்னு வேகமாக உள்ளே வர்றாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு காமராஜர் சொல்கிறார், கொஞ்சம் கோபத்தோட பதட்டத்தோட சொல்கிறார். என்ன சொன்னார்? ஆரம்பிங்கப்பா, லேட்டாகாதீங்க, ஆரம்பிங்க. இல்லைங்க வரவேற்பு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பேசிட்டு நான் கிளம்புறேன், மணியா போகுது அப்படின்னார். இல்லைங்க மரியாதைக்கு ஒரு வரவேற்புரை மட்டும். சரி, எங்கள் அப்பா வரவேற்புரை ஆரம்பிக்கிறவர் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் முதலமைச்சருக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. நான் அதனால் ஒரு சிறுகதை அது சொல்லணும்னு ஆசைன்னு ஒரு அந்த கதையில் அப்படி வந்து ஒரு பாதியில் சஸ்பென்ஸில் நிறுத்திட்டு இன்னும் சொல்லணும். ஆனால் கேட்குறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை, ஏன்னா நேரம் ஆகி போச்சு. உட்கார்ந்துருந்த காமராஜ் சொன்னார், சொல்லி தொலையா, அது கதை என்னன்னு சொல்லி தொலையா. அப்புறம் இது என்னாச்சுன்னு ராத்திரி முழுக்க தூங்க முடியாது, சொல்லி தொலை. அப்ப எங்க அப்பா சொன்னார், எழுத்தாளன் ஒரு முதலமைச்சரை விட ஆற்றல் வாய்ந்தவன் என்பது தெரிந்து விட்டதான்னு கேட்டது. நேரமில்லை என்று சொன்ன ஒரு முதலமைச்சரை கூட உட்கார வைக்கிற சக்தி ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கு உண்டு என்பது புரிந்து விட்டதா அப்படின்னு சிரிச்சிட்டார் காமராஜர். அப்படி சிரிச்சிட்டார். அப்புறம் சொன்னார், முடிவை சொல்லுங்க ஐயா, அந்த கதை முடிவை. எங்க அப்பா சொன்னாரு, யாருக்கு தெரியும் என்னாரு, இப்பதான் கதையை ஆரம்பிச்சு இன்னும் நான் முடிக்கல, நீங்க இதை முடிவை தெரியணும்னா அடுத்த வாரம் குமுதம் பத்திரிகை வாங்கி பாருங்க, ஒருவேளை அதுல வந்தா வரும்னர். ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளவு பெரிய எழுத்து, அந்த ஆற்றல். ஒரு கதை, நமக்கு அந்த கதை முடிவு தெரியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னாச்சு அப்படின்னு. அதனால கதை படிப்பதை நான் குறை சொல்றேன்னு பொருள் அல்ல, அதுல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கு நம்ம எல்லாருக்கும். ஆனா கட்டுரைகளை படிப்பதற்கு நாம பழகுவோம். இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு தமிழர் வாழ்வியல். நீங்க நிறைய புத்தகம் தேடி படிக்கலாம் தமிழர் வாழ்வியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் ஒரே ஒரு புக்கில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நூற்றுக்கணக்கான செய்திகளை அப்படியே படிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு புத்தகம் இருக்கு, தமிழ்நாட்டு வரலாறு சங்ககால வாழ்வியல். தமிழ்நாட்டு வரலாற்று ஆய்வு குழு, இது வந்து குரூப்போட பப்ளிகேஷன். வெளியீடு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம். ஏதோ இப்ப வெளிவந்த பதிப்புன்னு நினைக்காதீங்க, அது மிக முன்பாகவே வெளியிடப்பட்டு மீண்டும் மறுபதிப்பாக வெளியிடப்பட்டது. ரொம்ப பழைய ஒரு புத்தகம் இந்த புத்தகம். இதுல எடுத்து நாம பார்த்தா நம்முடைய தமிழருடைய வாழ்வை பற்றி
சமுதாய அமைப்பு, சங்க காலத்து நகர வாழ்க்கை, உழவர் வணிகர் வாழ்க்கை, அந்தணர் வாழ்க்கை, சமுதாய தலைவர்களுடைய வாழ்க்கை முறை, ஆடை அணிகள், நாம் பயன்படுத்திய மணப்பொருள்கள், உணவு, சுவை, நீர், நம்பிக்கைகள், விழாக்கள், விளையாட்டுக்கள், ஊர்திகள், நம்ம என்னென்னலாம் தமிழர்கள் பயன்படுத்தினார்கள், தமிழர்கள் கண்ட நாகரிகம் என்ன, தமிழர்களுடைய மனித நலம் என்ன, தமிழர்களுடைய வழிபாட்டு முறை என்ன, உடல் உயிர் பற்றிய நம்முடைய மெய்யியல் கோட்பாடுகள் என்ன, அறிவியல் கோட்பாடுகள் என்ன, மெய்ப்பொருள் இயல் அதாவது தத்துவம், மெய்ப்பொருள் இயல்ல தமிழருடைய கோட்பாடு என்ன, கட்டடக்கலை, நகர அமைப்பு, இசைக்கலை, பண்டை தமிழரும் சிந்துவெளி நாகரிகம். எனக்கு தெரிஞ்சு தமிழருடைய வாழ்வியலை ஒரு மனிதன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒற்றை புத்தகம் அவனுக்கு மிகப்பெரிய துணை செய்யும் என்பதை நான் உறுதியோடு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். மறந்தும் இதன் விற்பனையில் கமிஷன் எனக்கு எதுவும் இல்லை என்பதையும், அதற்காக நான் இதை சொல்லவில்லை என்பதையும் சேர்த்தே சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு பொது நலமாக இருந்தால் கூட அதில் ஒரு சுயநலத்தை உள்ளே வச்சு சொல்கிற பழக்கம் வளர்ந்து போச்சு. நான் அந்த மாதிரியான எந்த விதமான நன்மைக்காகவும் சொல்லலை, என்னுடைய நன்மைக்காக சொல்லலை. இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தா தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்முடைய கோட்பாடுகளை நாம் எப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதையும் பற்றி நம்ம சிந்திக்கலாம். இப்போ நான் ஒரு ஓப்பனாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், பரவாயில்ல, நம்ம அதை சிந்திப்போம். பழைய காலத்தில் நாம் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தோன்னு இப்போ சொல்கிறதால என்ன பிரயோஜனம்? நாங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப வசதியாக இருந்தோம், வாழ்க்கையெல்லாம் பெருசாக இருந்தது, அப்படி பேசுகிறதுனால ஏதாவது நன்மை உண்டா? இப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தவர் சொன்னார், அந்த வீடு நம்மளுதுங்கன்னார். அந்த வீடு இது இந்த வீடு நம்மளுதுங்க, இந்த வீடு நம்மளுதுங்க, அந்த வீடு நம்ம. இப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கிறீங்கன்னு கேட்டேன். வாடகைக்கு வீடு பார்க்க போயிட்டுருக்கிறேன். ஏங்க இதுவும் உங்கள் வீடுன்றீங்க, அதுவும் உங்கள் வீடுன்றீங்க, வாடகைக்கு வீடு பார்க்க எங்கள் அப்பா காலத்திலே விற்றுட்டாருங்க. உங்கள் அப்பா காலத்திலே விற்றுட்ட வீடு ஒன்றுது எப்படி? நாம் இது எங்கள் அப்பாட்ட இருந்தது, எங்கள் அம்மாட்ட இருந்தது, எங்கள் தாத்தாட்ட இருந்தது, எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்தது அப்படின்னு நம்முடைய பழைய பெருமையை பேசுகிறதால என்ன பிரயோஜனம்? செவுட்டில் அறிகிற மாதிரி பாரதி கேட்டான், மறைவாக நமக்குள்ளே பழம்பெருமை, பழைய பெருமையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பயன்? பாரதி நம்ம கன்னத்தில் அறையிற மாதிரி கேட்டல, உட்கார்ந்து நம்முடைய பழைய பெருமை, நாங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அப்படி வாழ்ந்தவர்கள், இப்படி வாழ்ந்தவர்கள், இதை சொல்றதால என்ன பயன்? கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை சீனிவாச ராகவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலேயுமே வல்லவர், தூத்துக்குடி கல்லூரியில் முதல்வராக இருந்தவர். சீனிவாசன் ராகவன்லாம் ஆசா ஞான சம்பந்தத்துக்கு முன்னாலேயே தமிழ் துறையில் மிக ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்களாய், எழுத்தாளர்களாய் வாழ்ந்தவர்கள். அதுலேயும் சீனிவாச ராகவன் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவர் தமிழில் அவருக்கு ஆர்வம். அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டோம், ஏங்க நம்ம பழைய பெருமை பேசுறதுல என்னங்க இருக்கு அப்படின்னு. விட்டுட்டாரு, அப்போ பதில் சொல்லலை. மீட்டிங் ஆரம்பிச்சது, பேசிக்கிட்டே வந்தார். அப்போ சொன்னார், ஒருத்தன் வந்தான் ஒரு தடவை, சார் நான் பிறந்த வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா. ஏன்னா நீ பிறந்த வீட்டை நான் பார்க்குறதுக்கு அது என்ன பாரதியார் பிறந்த இல்லைம்மா? என்ன அர்த்தத்தில் வந்து கூப்பிடுற? இல்லை சார், அந்த மாதிரி ஒரு ஊர் நீங்கள் பார்க்க முடியாது சார், தயவுசெய்து எங்கள் ஊருக்கு வரணும். நான் நம்பி போனால் 400 பன்னி மேயுதுன்னு. ஏன்னா இது ஒரு ஊரா? இனிமேல் இந்த மாதிரி ஊர் தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாதுங்கிற 400 பன்னி மேயுது சார். ஒவ்வொரு பன்னியும் ஒரு டைப்பு. வீட்டுக்கு கூட்டு போனா ஓட்ட வீடு, இடிஞ்சிருக்குது, காரை பேர்ந்து இருக்குது, வாச தின்ன குண்டும் குழியுமா இருக்க. அவன் சொல்றான், இங்க தான் சார் எங்க தாத்தா உட்காந்து ஊர் வம்பு வளர்ப்பார். இங்க இந்த இடத்துல உட்காந்தா எங்க தாத்தா ஊரே வம்பு வளர்ப்பார். கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்த காமிச்சான், எங்க பாட்டி இங்க உட்காந்து உலகத்தையே வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கும். இது என்னடா இந்த வீட்டில் என்ன கொண்டாந்து வச்சு இம்சை பண்றீங்க? அந்த காலத்தில் வீடுகளில் புள்ள பெற்றுக்கிறதுக்குன்னே ஒரு ரூம் உண்டு தெரியுங்களா? இருட்டாக இருக்கும், யாருமே உள்ளே போக முடியாது. அந்த குழந்தையும் பெற்றவளும் உள்ளே போனால் பிள்ளைய பெற்றுட்டு வெளியே வந்துடுவா. அந்த அவஸ்தையிலேயே பிள்ளைய பெற்றுருவா சீக்கிரமாக. இந்த ரூமில் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது அப்படின்னு. இருட்டாக ஒரு ரூம் இருக்கும்,
அந்த ரூமில் போய் அது தெரியுது சார், தெரியுது, இங்கே தான் சார் நான் பிறந்தேன்னா. இவருக்கோ பத்திட்டு வருது, இங்கே இவன் பிறந்தது என்ன பெரிய வரலாற்று சிறப்பா இல்லை, என்னன்னா இதை போய் இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன். சொன்னாருங்க சார், நான் இங்கே விளையாடுவேன், இந்த தொட்டி முத்தத்தில் விளையாடுவேன், தோட்டத்தில் போய் அந்த தென்னங்குருத்து எடுத்து அதெல்லாம் வச்சு தேர் உருட்டி விளையாடுவோம், எங்கள் பாட்டி ஒரு முறுக்கு பண்ணி கொடுப்பாங்க சொல்லிட்டு சீனிவாசராவன் சொன்னார், உனக்கும் எனக்கும் அவனுடைய வீடோ அவனுடைய வாழ்க்கையோ பெருமையாக இல்லை, ஆனால் அவனுடைய மனதில் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நான் சொல்லுகிற இந்த பாட்டை கேளுங்கள்னு சொன்னார். என்ன தெரியுமா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே. சார், எங்க அம்மா எங்க அப்பா ரெண்டு பேரும் கொஞ்சினது நம்ப முடியல. எந்த அப்பா அம்மா கொஞ்சி இருக்காங்க? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு. அவனை பொறுத்த அளவில் அவன் வீட்டு அந்த கார போன சுவரு எவ்வளவு முக்கியமோ அப்படி பாரதிக்கு இந்தியா அவன் வாழ்ந்த வீடு என்பதாலே ஒரு இலக்கிய அந்தஸ்து பெற்று ஒரு கவிதையாக பரிணமித்து விட்டது. ஒன்றை மறந்து விடாதீர்கள், அவரவர் வாழ்ந்த வீடு அவரவருக்கு பாரதியாக இருந்தால் ஒரு கவிதை பாட வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடம். நாம பாரதியா இல்லாததால அந்த கவிதையா எழுத வரல, ஆனா பாரதியா இருக்கிறதால அவன் வாழ்ந்த நாட்டை அவ்வளவு பெருமையா எழுதினான். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டு நம்முடைய பழைய பெருமையை பேசுறதுல என்ன லாபம் இருக்குன்னு கேட்டேன். லாபம் இல்லை, அதை பேசுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம குடும்பத்து பெருமையை பேசுறதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. எங்க தாத்தா அப்படி, எங்க சித்தப்பா அப்படி, எங்க பெரியப்பா அப்படி, என் குடும்பம் எப்படி. அப்போ பண்டையர் வாழ்வியலை தெரிந்து கொள்வதாலே பலன் எதுவும் இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த சொசைட்டி எப்படி ஆகி போச்சுன்னா எதை தொட்டாலும் பலன், ரிசல்ட் ஓரியன்டட். இதுல என்ன லாபம், இதுல என்ன லாபம், இதுல என்ன லாபம், எல்லாத்துக்கும் லாப நஷ்ட கணக்கு பார்க்க முடியும். ஓஷோ ஒரு வார்த்தை சொல்வார், வாழ்க்கையே ஒரு கணக்கு அல்ல, இதுல லாப நஷ்ட வியாபாரம் அல்ல, வாழ்க்கை என்பது ஒரு லாப நஷ்ட வியாபாரம் அல்ல, இதில் கணக்கு பார்க்காதீர்கள். ஓஷோவுடைய வார்த்தை, வாழ்க்கை என்பது ஒரு கவிதை போல, அதில் மகிழ்ச்சி மட்டும்தான் மிச்சமே ஒழிய அதில் லாப நஷ்டத்துக்கு எந்த விதமான கணக்கும் பார்க்க முடியாதுன்னு. ஒரு கவிதையினால என்ன லாபம் வர முடியும்? அதை என்ஜாய் பண்ணலாம். அது மாதிரி நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு எம்பி அவர்கள் வந்திருக்கணும், வெங்கடேசன் அவர்கள் வர முடியல. கீழடிய உலகம் முழுவதும் பரப்பின பெருமை வெங்கடேசன் அவர்களுக்கு உண்டு. அதுக்குன்னு உரிய இடத்தை தேடி தர வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய பெருமுயற்சி. ஆனால் அதை உலகம் அறியாமல் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சில பேருடைய மிகப்பெரிய முயற்சி. அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அந்த கீழடியில் பழைய பானை கிடைக்குது, அதில் ஒரு எழுத்து இருக்குது, அதில் ஏதோ ஒரு தாயக்கட்டை கிடைக்குது, அதில் என்னமோ ஒரு துண்டு கிடைக்குது. இதெல்லாம் என்ன பிரயோஜனம் சார்? இதெல்லாம் தோண்டி எடுத்து வச்சா இன்னைக்கு விலைக்கு விற்க முடியுமா? கேட்பான்னு வச்சுங்க, இதில் லாபம் என்ன இருக்கு? 8 லட்ச ரூபா போடணுங்கிறாங்க, 8 கோடி ரூபாய் போடணுங்கிறாங்க, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒரு சின்ன கணக்கு சொல்லட்டுமா? மகாராஷ்டிராலேருந்து தொடங்கி மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, அப்படியே தமிழ்நாடு வழியா ஒரு ஸ்ட்ரெச், அப்படியே ஒரு ஸ்ட்ரெச், அதே மாதிரி பானை கிடைக்குது. அப்ப நீங்க கவனிக்கணும், பாட் தியரிங்கிறான். அது எப்படின்னா ஒரே மாதிரியான பொருட்கள் ஒரு நீண்ட தூர ஒரு நெடிய பகுதியில் கிடைக்குதுன்னா அது ஒரு தரப்பட்ட மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி, அவங்களுடைய கையாண்ட பொருள்கள், அதை வச்சு ஒரு வரலாற்றை நிர்ணயம் பண்றோம். இவர்கள் ஒரு தன்மை உடையவர்கள். எத்தனை முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? லாப நஷ்டம் இல்லை, ஆனால் வரலாற்றை தேடுகிற போது அதன் மூலம் சில உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கோயிலுக்கு போனா எல்லாரும் நேரா உள்ள போறான். இப்போ நேராக உள்ளே போகிறான்னா காசு கொடுத்துட்டு போகிறான், ஒரே ஒரு வித்தியாசம். ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு நேராக கோயிலுக்குள்ளே போகிறான், ஏதோ சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறான், கும்பிட்டேன்ட்டு வெளியே வரான். நான் கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க, கோயிலில் சிற்பங்கள் இருக்க யாராவது நின்று கவனிக்கிறானா? எவ்வளவு அற்புதமான சிற்பங்கள் இருக்கு. கிருஷ்ணாபுரத்தில் போய் பாருங்க, நிற்கிற சிலையில் கால் நரம்பு தெரியும். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் போய் பாருங்க, தாராசுரத்தில் கண்ணப்ப நாயனாருடைய ஒரு சிலை இருக்கு. கண்ணப்ப நாயனாருடைய சிலையில என்ன இருக்கு தெரியுங்களா? செருப்பு இருக்கு. நான் சொல்ல போறது சாதாரண விஷயம் இல்லை.
செருப்பு என்னமோ இப்ப வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான், காலில் போட்டுக்கிறது அப்படின்னு. ஆனா கண்ணப்ப நாயனார் சிலை பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, அந்த சிலையில காலில் போட்டிருக்கிற செருப்புல இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் செருப்புல எல்லாம் இல்லாத டிசைன் அந்த சிற்பி செதுக்கி இருக்கான். இன்னும் பேட்டாக்காரன் அதை பார்க்கல, அவ்வளவு அழகா இருக்கு அந்த அந்த காலில் இருக்கிற செருப்பு. கொஞ்சம் ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும், வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்தியாவை ஆண்ட ஒரு கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ், அவன் பிரிட்டிஷுக்கு என்ன லெட்டர் எழுதினான் தெரியுங்களா? பிரிட்டிஷுக்கு எழுதின லெட்டரு கல்கத்தாவில் வந்து உட்காந்து இறங்கிட்டு கல்கத்தாவை பார்த்துட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் தன்னுடைய குயினுக்கு லெட்டர் எழுதுறான். என்ன எழுதுனான் தெரியுங்களா? இவர்கள் நாகரிகமற்ற மூடங்கள், இந்த நாட்டு மக்கள் நாகரிகமற்ற ஜென்மங்கள். காரணம், காலில் செருப்பணிகிற வழக்கம் கூட இவர்களுக்கு இல்லை. இந்த காட்டு மிராண்டிகளை நாம் கட்டி ஆளுவது என்பது சுலபம் இல்லை. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கல்கத்தா தெருக்களை பார்த்துட்டு காலில் செருப்பணிகிற வழக்கம் இல்லை என்று வாரன் ஹேஸ்டிங்ஸ் சொல்லுகிறான். ஆனால் தாராசுரத்தில் இருக்கிற கண்ணப்பனுடைய சிலையில் காட்டில் வாழ்ந்த வேடுவன் காலில் அணிந்திருக்கிற செருப்பின் அற்புதமான சிலை வேலைப்பாடு கைக்கு கிடைத்திருக்கிறது. நீங்க கண்ணப்ப நாயனார் வரலாறு படிச்சவங்க தெரியும், செருப்பு காலோட சிவலிங்கத்து மேல வச்சார்னு இருக்குது. அப்ப செருப்பு போட்டிருந்தாருல்ல. அப்ப செருப்பணிகிற நாகரிகம்ங்கிறது ஏதோ பிரிட்டிஷ்காரன் நம்ம இறக்குமதி பண்ணதல்ல. இந்த மண்ணில் ஏற்கனவே அந்த நாகரிகம் பூத்து வளர்ந்து இருந்தது என்பதற்கு எத்தனை பெரிய அடையாளம் இது. அப்படி நம்ம வரலாற்றை சுவைத்து பார்க்கணும். இது செருப்பணிவதற்கு கூட அறிவில்லாத சமூகம்னு வாரன் ஹேஸ்டிங்ஸ் எழுதினதுக்கு நேர்மாறா காலில் செருப்பணிந்த வேடுவனுடைய சிலை இந்த நாட்டு கோயிலுக்குள் இருக்கிறது.